அதாவது விஜயோடு நீங்கள் பயணிப்பீர்களா? அப்படின்னு நிருபர்கள் கேட்கும்போது, தம்பியோடு பயணிப்பது மிகவும் கடினம். காரணம் அவர் வந்து பெரியாரை கையில் எடுத்து அரசியல் செய்கிறார். இப்ப நமக்கு வந்து அ நம்ம நிலம் இது, நம்ம மொழி, தமிழர்கள், தமிழ் அப்படின்னு நம்ம வந்து முன்னெடுத்து நம்ம நிலத்தையும், மொழியையும் முன்னெடுத்து நம்ம அரசியல் பண்றோம். அவரு வந்து அத வந்து பிரிவினவாதம் அப்படிங்கிறாரு. மொழி அரசியலோ, மதவாத அரசியலோ நான் முன்னெடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு நான் தான் முன்னாடி போய் நின்னேன். இப்ப தம்பி போறாரு. ரொம்ப சந்தோஷம். அவரு போறது இன்னும் வ வ வலுவா இருக்கும். சேர்ந்து அ பயணிக்கிறதுக்கு அதாவது போராட்டங்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். அது ரொம்ப சந்தோஷம் தான். தம்பிக்கும் எனக்கும் நெறைய ஒற்றுமை உண்டு. அவரு கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு, மஞ்சள் அது ஆரம்பத்தில நான் எடுத்தது தான். "பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்" அப்படிங்கிறதும் நம்மளுடைய முழக்கம் தான். அதேபோல தம்பி வந்து நம்மளோட கருத்தியலோட பல விஷயங்கள் ஒத்துப்போனாலும், பெரியார் அப்படிங்கிற ஒரு புள்ளிய அவர் எடுத்துக்கிட்டு, அதாவது திமுகவோட மாற்றா வருவார்ன்னு பார்த்தா, மற்றும் ஒரு அணியா அவர் வந்திருக்கிறதுனால, அதோட நம்ம வந்து இணைந்து பயணிக்கிறதுங்கிறது மிகவும் கடினமான ஒண்ணு. மத்தபடி ஒரு ஒரு அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுல நம்மளுக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷம் தான். நிலத்துக்கும், மொழிக்கும் நம்ம முன்னின்று நடத்துகிற நம்மள போல அவரும் அந்த சிந்தனைக்குள்ள வந்தா நம்ம சேர்ந்து பயணிக்கிறது தவறு இருக்காது. ஆனா, நம்ம பயணமும், அவரு பயணமும் வெவ்வேறு திசையை நோக்கி இருக்கிறதுனால, சேர்ந்து பயணிக்கிறது மிகவும் கஷ்டம் தான். அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. உண்மதான். அ சீமான் அவர்கள் வந்து நிலத்துக்கும், நீருக்கும் அ அ அதாவது பஞ்சபூதம் அத்தனைக்கும் மொத்தமா நின்னு போராடிக்கிட்டு இருக்க மனிதனா இன்னைக்கு வந்து நம்ம சீமான் இருக்கிறாரு. தேர்தலுக்காக மக்களை தேடி வருகிறவர்களை மத்தியில தினந்தோறும் மக்களை தேடி வருகிற மனிதராகத்தான் நம்ம அ சீமான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால வந்து அவரோட மற்றவர்கள ஒப்பீடு பண்றது கஷ்டம். தேவையும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, களத்தில வந்து 3 அணி தான் இருக்க போது. 3 அணி வந்து போறா போ ச யாரு ஜெயிக்க போறோம் சந்திக்க போகுது அப்படின்னு அவர் கேட்கும்போது, உண்மதாங்க அது 3 அணி தான். நாங்க தனிச்சு நிக்கிறோம். அதனால நாங்க தனி அணி. அவங்க கிட்ட நாங்க இல்ல. நாங்க மக்கள்ட்ட போறோம். மக்கள்ட்ட பேசுறோம். மக்கள்ட்ட வந்து வாக்கு கேட்க போறோம். அவங்க செலுத்துவாங்க. எங்களுக்கு அதனால இவங்க எனக்கு போட்டியே கிடையாது இவங்கலாம். இவங்க 3 அணி தனியா போட்டியா போட்டுக்கட்டும் அப்படின்ற மாரி நீங்க எப்படி பால் போட்டாலும் அத திருப்பி பால் போடுங்க. திருப்பி அடிக்கிற ஒரு சக்தி வந்து சீமானுக்கு எப்பயும் உண்டு. 2வது பார்த்தீங்கன்னா, அது 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 உண்மதான் ஒரு வகையில. ஏன்னா, இவர் தான் தனிச்சு நிக்கிறாரு. மிச்சம் எல்லாம் கூட்டணியோட தான் சேர்ந்து நிக்கிறாங்க. தனிச்சு 234 தொகுதியிலும் நிக்கிற ஒரே கட்சியாக இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு. வளர்ந்திருக்கு. எல்லாரும் சொன்னாங்க, உண்மையில சொல்லணும்னா, இவரு விஜய் வந்த பிறகு கட்சி பாதி ஆயிடும். பாதி பேர் இங்க போயிடுவாங்க அப்டின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வலுவாயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அவருடைய போராட்டங்கள்லாம் வந்து மிகவும் கவனிக்க கூடியதா இருக்கு. இன்னைக்கு விவசாயிகள்லாம் பிளவுபட்டு கிடந்தவங்கலாம் இப்போ ஒன்று சேர்ந்து அவர் பக்கம் வந்து நிக்கிறாங்க. பல முஸ்லிம்களா இருக்கட்டும், பல இனத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழர்களாக, நாம் தமிழர்களாக இணைகிறாங்க. அதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயம். சீமான் அண்ணனுடைய அரசியல் மிக சிறப்பா வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த எலக்ஷன்ல பெரும் மாற்றம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. சீமானனோட கை ஓங்கி நிற்கும். கொஞ்சம் ஓங்கியே ஒலிக்கும். அவரு சும்மாவே ஒரு குரல் கணீர்னு இருக்கும். இன்னும் ஓங்கி ஒலிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சுக்கங்க. இது வந்து தமிழர்களின் முழக்கம். ஒவ்வொரு சாமானியனோட முழக்கமா சீமான் இருக்கிறாரு. உண்மைய சொல்லணும்னா, ஒரு சாமானிய கூட்டத்தில இருக்கிற ஒரு அறிவாளியா சீமான் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இது பெருமைப்படுத்துற விஷயம் இல்ல. உண்மையான விஷயம். சீறி பொங்கி எழுகிற ஒரு சாமானியனுக்கு கொடுமைப்படுத்துகிற போது எழுந்து நிற்கிற ஒரு குரலற்றவரின் குரலாக சீமான் அவர்கள் இருப்பது பெருமைக்குரியது. தமிழர்களுக்கு மிக மிக பெருமைக்குரியது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இம்மண்ணில் பிறந்ததற்கு. கண்டிப்பா இது வந்து ரொம்ப புகழ்ச்சியா தெரியலாம். உண்ம அதுதான். இன்னும் காலம் இதை இன்னும் அதீதமாக நியாயப்படுத்தும். சரியா அவர் நிற்பார். நன்றி.